என் இனிய நல்உறவின் உறவுகளை நாம் இன்று 17/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் என்றும் நம்மை வழிநடத்தி வருகிறார். அன்னையின் பரிந்துரையாலும் நாம் தொடர்ந்து அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய சங்கீத தொடர்ச்சி 101, 1, 2, 3 மற்றும் இன்றைய முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து. எரேமியாவை தனியாக ஒரு கிணற்றுக்குள் இறக்கி அவரை அங்கு சேறு மட்டுமே இருந்தது, அதில் தண்ணீர் கூட இல்லை. அந்த சேற்றில் அவர் புதையத் தொடங்கினார். மேலுக்கு அரண்மனையை நின்று வெளியே வந்து அரசனை நோக்கி, என் தலைவனை, என் அரசை, இறைவாக்கின் எரேமியாவை பாழங்கிணற்றில் தள்ளியதை மனிதர்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் அங்கு பட்டினியை மடிந்து போவர், ஏனெனில் நகரில் அப்பமேதம் கிடையாது என்று கூறினார். அதை கேட்டு அரசன் எத்தியோப்பியரான எபேது-மெலக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றி நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டார். இன்றைய 2ஆம் வாசகம் எபிரேயர் 12:1-4. சகோதர சகோதரிகளை, மேகம் திரண்டு வரும்பொழுது நம்மளுடைய அந்த சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையை நமக்கு பற்றி கொண்டிருந்தாலும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு நாம் ஓடுவோமாக. நமக்கு நம்மளுடைய அடையாளமாக இருப்பது சிலுவையே. நாம் அதை ஏற்றுக்கொண்டது இயேசுவுக்காக மற்றும் பாவிகளால் உமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. லூகாஸ் தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 12:49-53. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் ஒரு வீட்டிலுள்ள இது முதல் 5 2 எதிராகவும் 3 2 எதிராகவும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். 2ஆம் திருமுழுக்கின் மன நெருக்கடி. இயேசு முதலில் பெற்றது யோவானின் திருமுழுக்கு. அது நியமங்கள் நிறைவேற்றுவதற்காகவும் பிறருக்கு எடுத்துக்காட்டாய் இருப்பதற்காகவுமே. 2வது திருமுழுக்கு இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் குறிக்கின்றது. 2வது திருமுழுக்குத்தான் பிறர் மீட்படைய, பிறருக்கு வாழ்வு வழங்க நமது வாழ்விலும் 2 திருமுழுக்குகள் இருக்கின்றன. நாம் பிறந்தபோது பெற்ற திருமுழுக்கின் வழியாக திரு அவையில் உறுப்பினர்களானோம். ஆனால் தூய ஆவியாரின் வல்லமை என்னும் 2வது திருமுழுக்குக்கும் நாம் பெற வேண்டும். அந்த வல்லமையால் தான் நாம் இயேசுவுக்கு சான்று பகர முடியும். ஒருவேளை துன்பங்களை, தோல்விகளை சந்திப்பதும் அந்த சான்று பகர்வதில் அடங்கலாம். இந்த திருமுழுக்கு நமக்கு மன நெருக்கடி தரலாம். ஆனால் இயேசுவை போல் நாமும் உறுதியாய் நின்று சான்று பகர முயற்சி செய்வோம். சான்று பகர வேண்டும், சான்று பகர்வோம். நாம் வாழ்வில் எதற்காகலாம் நாம் பாடுபட்டு வருகிறோமோ, எதற்காகலாம் நாம் ஓடுகிறோமோ அனைத்துமே வீண். நாம் இறைவனுக்காகவும் இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளின் படியும் நாம் வாழ முயற்சி செய்வோம். ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தை 2 பேருமே இல்லை. பிள்ளைகள் ஒரு பெண், ஒரு ஆண். இவர்கள் இருவரும் தன் சொந்த உறவினர் வீட்டில் வளர்க்கப்படுகின்றனர். ஆனால் அந்த உறவினர்களோ அவர்களை ஒரு அன்பாக நடத்தாமல் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பொருளாக அவர்களை கருதும்போது இருவருமே வீட்டை விட்டு வந்து வெளியில் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து அவர்கள் வாழ்வது இது அல்ல. இது போன்ற சில காரியங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் செய்து வருகிறார்கள் என்பதை நாம் நேற்றைய வாசகத்தில் பார்த்தோம். ஆனால் இது போலும் சில பெற்றோர்கள் இருந்து பிள்ளைகளுக்கு எதுவுமே அவர்களுக்கென்று உறவு என்று கூட இல்லாமல் வாழ்கின்றனர். அதே சமயத்தில் ஒரு கன்னியர்கள் அங்கு சென்று அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல படிக்க வைக்க ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து அவர்களுடைய விடுதியில் அவர்களை தங்க வைத்து படிக்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். இதுபோல் நல்ல உள்ளங்களும் உலகில் வாழ்வதுண்டு. அதனால் நாம் அந்த எந்த ஒரு நிகழ்வையும் மகிழ்ச்சியையும் நாம் இழிவாக பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்ட இயேசுவை போல நாம் ஏற்றுக்கொண்டு உறுதியாக அதை மன உறுதியோடு தாங்கி கொண்டு அவரை எண்ணி பார்த்து கொண்டு மனம் சோர்ந்து போகாமல் பாவத்திற்கு எதிராக போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நாம் இன்னும் அதை செய்யல. ஆனால் இயேசு மட்டுமே அதை செய்தார். அதனால் இவ்வுலகில் நிறைய வீடுகளில் பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் ஆவாது. ஆனால் அதுவும் இறைவனின் திட்டம் என்பதை லூகாஸ் 12 நமக்கு அழகாக எடுத்து சொல்கின்றது. ஆனால் அந்த மன கஷ்டத்திலும்
ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், ஒருவரை ஒருவர் மன்னிப்பதில் கருத்தாயிருக்க வேண்டும். 7, 70, 70,000 முறை ஒருவர் ஒரு முறை தீங்கு செஞ்சுட்டா அவங்க ஜென்மத்துக்கு அவங்க மூஞ்ச பார்க்க மாட்டோம் தான் வாழறோம். அது தவறு. அவர்களை மன்னித்து அப்போ சாவர மட்டும் 7, 70, 70,000 முறைனா நாம் சாவர மட்டும் ஒருவரை ஒருவர் மன்னித்தே வாழ வேண்டும். அதுதான் இறைவனின் திட்டம். அதுதான் நான் இந்த உலகத்திற்கு தீமூட்ட வந்தேன் என்றார். நாம் அதிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள இறைவனின் திட்டத்தின் பிரகாரம் நாம் வாழ முயற்சி செய்வோம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், விட்டு கொடுப்போம், பகைமையை மறந்து வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.